என் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக வேலை செய்து சிறுக சிறுக பணம் சேர்த்து என் மூத்த மகனை இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வங்கி மேலாளராக மாற்றிய தகப்பன் நான் தான். ஆனால் அதே மகன் ஒரு நாள் என் கிழிந்த சட்டையையும் என் முதுமையின் இருமலையும் கண்டு இவ்வளவு வெட்கப்படுவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எங்களை அவன் வீட்டின் ஒரு மூலையில் தேவையற்ற பழைய பொருட்களைப் போல தூக்கி போட்டு விட்டான். சென்னையில் ஒரு ஆடம்பரமான பங்களாவில் வாழும் என் மகன் கார்த்திக்கும் மருமகள் ரம்யாவிற்கும் தங்களது செல்வத்தின் மீது மற்றற்ற அகந்தை இருந்தது. எங்களை அவர்கள் சுமையாக கருதி வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். ஆனால் காலசக்கரம் சுழலும் போது அரசனை கூட ஏழையாக்க அதிக நேரம் எடுக்காது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். எங்கள் உணர்வுகளை உலுக்கி இன்றைய நவீன தலைமுறையின் கண்களை திறக்கப் போகும் என் வாழ்க்கையின் இந்த உருக்கமான மற்றும் உண்மையான கதையை கேளுங்கள். ஆன்மீக பூமியான ராமேஸ்வரத்தின் காலை பொழுது உலகின் வேறு எந்த பகுதியில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டது. சூரியனின் முதல் கதிர் கடலில் அலைகளில் படும்போது நீர் தங்கத்தைப் போல மின்னத் தொடங்கும். கடற்கரையில் எதிரொலிக்கும் சங்கு ஒளியும் மந்திர உச்சாடனங்களும் மத்தியில் கடல் படித்துறையின் படிக்கட்டுகளில் 65 வயதான நான் கைகளை கூப்பி சூரிய பகவானுக்கு நீர் வழங்கி வழிபாடு செய்து கொண்டிருந்தேன். நான் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு அரசு அலுவலகத்தில் சாதாரண எழுத்தாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். என் முகத்தில் ஒரு தெய்வீக அமைதி இருப்பதாக பலரும் சொல்வார்கள். அது என் வாழ்நாள் முழுவதும் நேர்மையான வழியில் சம்பாதித்து வாழ்ந்ததால் வந்த நிம்மதி. அலுவலகத்தில் மற்றவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த போதும் நான் ஒரு பைசா கூட நேர்மையற்ற பணத்தை தன் வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. என் எளிமையான வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவள் என் மனைவி சிவகாமி. அவள் மிகவும் ஆன்மீகவாதி, அமைதியானவள் மற்றும் பாசத்தின் உருவமாக திகழ்ந்தவள். என்னுடைய இந்த குறைந்த அளவு வருமானத்தில்தான் நாங்கள் எங்கள் 2 மகன்களையும் வளர்த்து ஆளாக்கினோம். மூத்த மகன் கார்த்திக், இளைய மகன் செல்வம். நான் இருவருக்குமே ஒரே மாதிரியான நல்ல ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் தான் கற்றுக் கொடுத்திருந்தேன். ஆனால் விதியின் விளையாட்டை பாருங்கள். ஒரே கிளையில் பூத்த 2 மலர்கள் காலப்போக்கில் முற்றிலும் வெவ்வேறு திசைகளில் மனம் வீசப் போகின. என் மூத்த மகன் கார்த்திக் படிப்பில் மிகவும் சுட்டியாக இருந்தான். அவனுக்கு சென்னையில் உள்ள ஒரு பெரிய வங்கியில் வேலை கிடைத்தது. காலம் மாறியதும் சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய செல்வந்த மற்றும் செல்வாக்கு மிக்க குடும்பத்து பெண்ணான ரம்யாவிற்கும் கார்த்திக்குக்கும் திருமணம் நடந்தது. ரம்யாவின் பிறந்த வீட்டில் அளவில்லா பணம் இருந்தது. அந்த பணமே மெல்ல மெல்ல என் மகன் கார்த்திக்கின் தலைக்கேற தொடங்கியது. திருமணமாகி சில வருடங்களிலேயே கார்த்திக் நகரில் ஒரு ஆடம்பரமான பகுதியில் 2 அடுக்கு பங்களா ஒன்றை கட்டி எங்களையும் அவனுடன் சென்னைக்கு அழைத்து சென்றான். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ரம்யாவின் அதிகாரமும் கார்த்திக்கின் செல்வ செருக்கும் அதிகரிக்க அவர்களுக்கு எங்களின் எளிமையும் எங்களின் பழைய ஆடைகளும் என் இருமலும் தொந்தரவாக தோன்றத் தொடங்கின. நகரின் பெரிய பணக்கார நண்பர்கள் வீட்டிற்கு வரும்போது நாங்கள் எல்லாம் தங்களது கௌரவத்திற்கு ஏற்றவாறு இல்லை என்று ரம்யா கருதினாள். இதற்கிடையில் எனக்கு கடுமையான முழங்கால் வாத நோய் ஏற்பட்டது. ஊன்றுகோல் இல்லாமல் என்னால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. எழும்போதும் உட்காரும்போது என் வாயிலிருந்து வேதனையுடன் முனகல் சத்தம் வெளிவந்தது. ஒரு மாலை பொழுதில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. கார்த்திக் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தான். அப்போது மேலே உள்ள அறையிலிருந்து நான் இருமிய சத்தமும் என் வேதனை முனகளும் அவனுக்கு கேட்டது. இதை கேட்டு ரம்யா தேநீர் கோப்பையை மேஜையின் மீது கோபமாக வைத்து முகத்தை சுளித்து கொண்டே கூறினாள், கார்த்திக், என்னால் இனி இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. நாள் முழுவதும் வீட்டில் மருந்து வாடைதான் அடிக்கிறது. உங்கள் தந்தை இரவு முழுவதும் இருமுகிறார். அதனால் நம் குழந்தைகளின் படிப்பு கெடுகிறது. அது மட்டுமா, நேற்று என் தோழிகள் வந்திருந்த போது உங்கள் அம்மா அவர்களுக்கு முன்னால் தன் பழைய பருத்தி புடவையை உடுத்தி கொண்டு வந்து விட்டார். எல்லோர் முன்னிலையிலும் நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா என்று சலித்து கொண்டாள். என் மகன் கார்த்திக் தேநீரை ஒரு மடக்கு தான் குடித்தான். அவனது கண்களில் இப்போது தன் பெற்ற தகப்பானான என் மீது முன்னரே இருந்த அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்லை. ரம்யா, நீ சொல்வது சரிதான். எனக்குமே இப்போது இந்த வீடு சிறிதாக தோன்றுகிறது. அப்பாவின் ஓய்வூதியத்தில் பாதி பணம் அவரது மருந்து செலவுக்கே போய்விடுகிறது. அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை, மாறாக சுமைதான் என்றான். பெற்ற மகனே இப்படி பேசிய வார்த்தைகள் என் நெஞ்சை கிழித்தன. ரம்யாவின் கண்கள் பிரகாசித்தன. அப்படியானால் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கலாமே. உன் தம்பி செல்வமும் இருக்கிறான் அல்லவா? அவன் தன் பொறுப்பிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு சிறிய வாடகை வீட்டில்தான் வசிக்கிறான். ஏன் இந்த பாரத்தை அவன் தலையில் கட்டக்கூடாது என்றாள்.
அதே மாலை நேரத்தில் கார்த்திக் என் இளைய மகன் செல்வத்தை தன் ஆடம்பர வீட்டிற்கு வரவழைத்தான். செல்வம் ஒரு உள்ளூர் பள்ளியில் குறைந்த சம்பளத்திற்கு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டு தன் மனைவி மீனாவுடன் 2 அறைகள் கொண்ட ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தான். அண்ணன் அழைத்ததும் அவன் உடனே கிளம்பி வந்தான். முற்றம் அமைதியாக கிடந்தது. நானும் என் மனைவி சிவகாமியும் எங்களது அறையின் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்கள் 2 மகன்களின் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்கள் வயதான கண்கள் கண்ணீரில் நனைந்திருந்தன. கார்த்திக் மிகவும் இரக்கமற்ற குரலில், பார் செல்வம், நான் உன்னிடம் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசுவதற்காகத்தான் இங்கே அழைத்தேன். அம்மாவையும் அப்பாவையும் கவனித்துக் கொள்வது ரம்யாவிற்கு சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். என் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது. என் வீடும் எங்களுக்கு சிறிதாகப்படுகிறது. இன்றிலிருந்து அப்பா அம்மாவின் முழு பொறுப்பையும் நீயே ஏற்றுக்கொள். நாளை காலையிலேயே அவர்களை உன்னுடன் உன் வீட்டிற்கு அழைத்து சென்று விடு என்று என் மூத்த மகன் கார்த்திக் சொன்னான். தன் அண்ணன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இளைய மகன் செல்வத்தின் நெஞ்சம் பதறியது. அவன் தன் அண்ணி ரம்யாவை பார்த்தான். அவளோ மிகுந்த தலைகணத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாள். ஆனால் செல்வத்தின் கண்களில் அழுகைக்கு பதிலாக ஒரு புதிய சுயமரியாதை பிறந்தது. அவன் கார்த்திக்கின் அருகே சென்று மிகவும் அமைதியான அதே சமயம் உறுதியான குரலில் கூறினான், அண்ணா, அப்பாவும் அம்மாவும் எனக்கு பொறுப்பு இல்லை. அவர்கள் என் பாக்கியம். தன் வாழ்நாள் முழுவதையும் நேர்மையாக உழைத்து நம் இருவரையும் படிக்க வைக்க தன் இரத்தத்தை வியர்வையாக மாற்றிய அந்த தகப்பனை பாரம் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு மன்னிக்கும். அவர்கள் சுமையாக தெரிந்தால் இப்போதே அவர்களை என் சிறிய வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு அழைத்து செல்ல நான் தயார். அன்பு இருக்கும் இடத்தில் 2 அறை கொண்ட வீடும் அரண்மனையாக மாறும் அண்ணா என்றான். அறையின் கதவுக்கு பின்னால் நின்று என் இளைய மகனின் இந்த வார்த்தைகளை கேட்ட என் மனைவி சிவகாமி கண்ணீர் மல்க என் கைகளை பற்றி கொண்டாள். நான் வானத்தை பார்த்தேன். இறைவா, என் நேர்மையான வாழ்க்கைக்கு கிடைத்த உண்மையான பரிசு என் இளைய மகன் வடிவில் எனக்கு கிடைத்து விட்டது என்று என் மனம் கடவுளுக்கு நன்றி கூறியது. கார்த்திக் முகத்தில் ஒரு வறண்ட புன்னகையோடு, சரி, அப்படியானால் தாமதம் ஏன்? இப்பொழுதே அவர்களை அழைத்துச் செல் என்றான். என் பழைய சட்டையையும் சிவகாமியின் மருந்து பெட்டியையும் ஒரு நெகிழி பையில் போட்டு எங்களிடம் நீட்டினான். நான் என் உடைந்த கண்ணாடியை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு அமைதியாக என் ஊன்றுகோலை எடுத்தேன். சிவகாமியின் நடுங்கும் கரன்களை பிடித்து கொண்டு படியில் இறங்கி நடந்தேன். எங்களை வழி அனுப்பும்போது பெத்த தாயின் காலில் விழுந்து ஆசி வாங்கக்கூட என் மூத்த மகனுக்கு மனமில்லை. எங்களை ஏறிற்று பார்க்க கூட இல்லை. செல்வம் அழுது கொண்டே எங்கள் கைகளை பிடித்து அந்த ஆடம்பர பங்களாவிலிருந்து எங்களை வெளியே அழைத்து வந்தான். ராமேஸ்வரத்தின் அந்த இருண்ட இரவில் கடலின் அலைகள் கூட இந்த மகா பாவத்தை கண்டு கண்ணீர் வடிப்பது போல் இருந்தது. ஆனால் காலசக்கரம் எப்போதும் சுழலும் என்பதும் நம் வினைகளுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதும் கார்த்திக்கு தெரிந்திருக்கவில்லை. ராமேஸ்வரத்தின் குறுகிய தெருகளுக்கு இடையே இருந்த ஒரு பழைய வீட்டின் முதல் மாடியில்தான் செல்வத்தின் 2 அறைகள் கொண்ட சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஆடம்பரமான நாற்காலிகளோ விலை மதிப்பற்ற பொருட்களோ இல்லை. ஆனால் அங்குள்ள காற்றில் ஒரு பாசமான வாசனையும் சுவர்களில் உண்மையான அன்பும் நிறைந்திருந்தது. செல்வத்தின் மனைவி மீனா மிகச்சிறந்த பண்புகளும் பொறுமையும் உயர்ந்த சிந்தனைகளும் கொண்ட பெண். செல்வம் எங்களை வீட்டின் வாசலுக்கு அழைத்து வந்தவுடனேயே மீனா தன் கண்ணீரை மறைத்து கொண்டு முகத்தில் ஒரு புனிதமான புன்னகையை வரவழைத்தாள். அவள் ஓடி வந்து செல்வத்தின் கையில் இருந்த பழைய இரும்பு பெட்டியை வாங்கி கொண்டு சிவகாமியின் காலில் விழுந்து வணங்கி எங்களை வீட்டிற்குள் அன்போடு வரவேற்றாள். அம்மா, அப்பா, வாருங்கள். உங்கள் மகனும் மருமகனும் எத்தனை காலமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? பெரியண்ணனின் அரண்மனை போன்ற வீட்டை விட எங்கள் வீடு சிறியதாக இருக்கலாம். ஆனால் இந்த சிறிய வீட்டில் உங்களை வாழ வைக்க எங்கள் நெஞ்சம் மிக பெரியது என்று சிவகாமியின் கைகளை பற்றி கூறினாள். சிவகாமியால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளை கட்டியணைத்து கொண்டாள். என் கண்ணே, நாங்கள் எங்கள் தலைவிதியை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த உடைந்த பெற்றோருக்கு நீ கொடுத்த இந்த மரியாதைக்காக உன் மடி எப்பொழுதும் செழிப்பாக இருக்கட்டும் என்று வாழ்த்தினாள். ஒரு சிறிய பள்ளியில் ஆசிரியராக இருந்த செல்வத்தின் வருமானம் மிக குறைவானது. வீட்டின் வாடகை, குடும்ப செலவு, இப்போது என் முழங்கால் வாதத்திற்கான விலை உயர்ந்த மருந்துகள் என செலவுகளின் பாரம் திடீரென அதிகரித்தது. ஆனால் செல்வமும் மீனாவும் ஒருபோதும் தங்கள் முகத்தில் சோர்வை காட்டவில்லை. மீனா தினமும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து கடல் நீராடி வந்து முதலில் எனக்கும் சிவகாமிக்கும் எண்ணெய் மற்றும் மசாலா இல்லாத எளிமையான கஞ்சியை தயார் செய்வாள். அவள் எங்களுக்கு எந்த ஆடம்பரமான உணவையும் தரவில்லை என்றாலும்
களிமண் குவளையிலும் சுட சுட பாலும் வறுத்த எளிய உணவுகளையும் அன்போடு தருவாள். என் முழங்கால் வலி அதிகமாகும் போது இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியாது. அந்த நேரங்களில் செல்வம் தன் தூக்கத்தை பொருட்படுத்தாமல் என் காலடியில் அமர்ந்து கொள்வான். அவன் நல்லெண்ணெயை லேசாக சூடாக்கி அதில் பூண்டு மற்றும் ஓமத்தை சேர்த்து என் கால்களில் மெதுவாக தடவி விடுவான். மகனை செல்வம், நீ காலையில் பள்ளிக்கு சென்று பாடம் நடத்த வேண்டும். நாள் முழுவதும் உழைத்து களைத்து விடுகிறாய். இரவிலாவது நிம்மதியாக தூங்குப்பா. இந்த வயதான உடல் இப்படித்தான் ஆகும் என்று என் கண்களில் நீர் முட்ட கூறுவேன். செல்வம் புன்னகைத்து கொண்டே என் கால்களை பிடித்துவிட்டு, அப்பா, நான் குழந்தையாக இருந்தபோது எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்ததே. அப்பொழுதெல்லாம் நீங்களும் உங்கள் அலுவலக களைப்பை மறந்து இரவு முழுவதும் என் நெற்றியில் ஈர துணி வைக்கவில்லையா? இன்று உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது என் பாக்கியம் அப்பா. பெற்றோருக்கு செய்யும் சேவையை விட பெரிய புண்ணியம் வேறு எந்த கோவிலிலும் இல்லை அப்பா என்பான். நானும் என் மனைவியும் நடுங்கும் கரங்களால் செல்வத்தின் மீதும் மீனாவின் மீதும் கை வைத்து ஆசைகளை வழங்கினோம். மகனே, இந்த ஏழை தகப்பனின் மானத்தை காப்பாற்றிவிட்டாய். இன்று என் மடி காலியாக இருக்கலாம், ஆனால் என் நெஞ்சம் பெருமையால் அகன்று நிற்கிறது. பார் செல்வமே, ஒரு நாள் இறைவன் உன்னுடைய இந்த நேர்மைக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தருவார் என்று வாழ்த்தினேன். மறுபுறம் நகரின் ஆடம்பரமான பகுதியில் இருந்த என் மூத்த மகன் கார்த்திக்கின் பங்களாவில் மகிழ்ச்சி இருப்பது போல் ஒரு வெளிவேசம் இருந்ததே தவிர அங்கிருந்த நிம்மதி முற்றிலும் காணாமல் போயிருந்தது. பெற்றோரை வீட்டை விட்டு அனுப்பியதன் மூலம் ஒரு பெரிய பாரத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டதாக கார்த்திக்கும் ரம்யாவும் நினைத்து கொண்டார்கள். அவர்கள் இப்போது தங்களது பணக்கார நண்பர்களுடன் நள்ளிரவு வரை விருந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு பணத்தை தண்ணீராக செலவழித்து பெருமை பேசிக்கொண்டார்கள். கார்த்திக்கிற்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் அஜய். கார்த்திக்கும் ரம்யாவும் அஜய் கேட்ட உலகத்தின் மிக விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்தார்கள். அவனை நகரில் மிகப்பெரிய VIP பள்ளியில் படிக்க வைத்தார்கள். கையில் விலை உயர்ந்த ஐபோன் கொடுத்தார்கள். அவன் பிடிவாதம் பிடித்த அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கொடுக்க மறந்துவிட்டார்கள். அதுதான் நல்ல ஒழுக்கமும் பண்பும். வயதான மற்றும் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் தன் பெற்றோர் தன் தாத்தாவையும் பாட்டியையும் வீட்டை விட்டு வெளியேற்றியதை அஜய் தன் சிறு வயது முதலே நேரில் பார்த்து வளர்ந்தான். ஒரு மனிதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்றாலோ அல்லது அவர் பலவீனம் அடைந்து விட்டாலோ அவரை நம் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்ற விஷயம் அஜயின் பிஞ்சு மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. ஒரு நாள் மதிய நேரத்தில் கார்த்திக் வரவேற்பறையில் அமர்ந்து தன் கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது 7ஆம் வகுப்பு படிக்கும் அஜய் ஓடி வந்து தன் விலை உயர்ந்த பள்ளி பையை நாற்காலியில் தூக்கி போட்டான். அம்மா, அப்பா அடுத்த வாரம் எங்கள் பள்ளியிலிருந்து 5 நாட்கள் சுற்றுலா அழைத்துச் செல்கிறார்கள். எனக்கு 50,000 ரூபாய் வேண்டும் என்று கட்டளையிடும் தோணியில் கேட்டான். கார்த்திக் அதிர்ச்சியடைந்து, அஜய் 50,000 ரூபாயா? கடந்த வாரம் தானே உனக்கு ஒரு புதிய ஐபேட் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதம் அலுவலகத்தில் கை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறது. அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்றான். இதை கேட்டதும் அஜய் கோபமடைந்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்பா. எனக்கு இப்போது பணம் வேண்டும். உங்களால் எனக்கு பணம் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் எனக்கு எதற்கு பயன்படுவீர்கள்? சம்பாதிக்க முடியாதவர்கள் வீட்டில் சும்மா இடத்தை மட்டும்தான் அடைத்து கொண்டிருப்பார்கள் என்று அம்மா அடிக்கடி சொல்வாள். உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்களும் என் அறைக்குள் வராதீர்கள் என்றான். தன் மகன் வாயிலிருந்து தன் மனைவி கற்றுக் கொடுத்த அதே வார்த்தைகள் வெளிவருவதை கேட்ட கார்த்திக்கின் கால் சரிவது போல் இருந்தது. இதை கேட்டு அதிர்ச்சியில் கார்த்திக்கின் கையில் இருந்த கணினி கீழே விழ பார்த்தது. ரம்யாவின் முகத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் வற்றி போனது. கார்த்திக் அதிர்ச்சியோடு தன் மனைவியை பார்த்தான். தன் சொந்த மகனின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தன் நெஞ்சில் சுடுவாளால் குத்துவது போல் அவனுக்கு இருந்தது. விஷத்தனமான எண்ணங்கள் கொண்ட அந்த விஷ விதையை கார்த்திக்கும் ரம்யாவும் சேர்ந்துதான் விதைத்தார்கள். அது இப்போது ஒரு விஷ மரமாக வளர்ந்து அவர்கள் முன்னால் நின்றது. ஆனால் கார்த்திக் இதை ஒரு குழந்தையின் அறியாமை என்று நினைத்து அப்படியே கடந்து விட்டான். விதி மிக அமைதியாக தன் பாவக்கணக்கை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. காலம் தன் வழக்கம் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. இதோ 8 நீண்ட ஆண்டுகள் கடந்துவிட்டன. எங்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. என் இளைய மகன் செல்வம் இப்போது தன் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் அந்த பள்ளியின் தலைமையாசிரியராக உயர்ந்து விட்டான். அவனது சம்பளமும் உயர்ந்திருந்தது. அவன் தன் சேமிப்பிலிருந்து ஒரு அமைதியான பகுதியில் 3 அறைகள் கொண்ட ஒரு எளிய ஆனால் நல்ல காற்றோட்டமும் தூய்மையும் நிறைந்த சொந்த வீட்டை ஒன்றை வாங்கியிருந்தான்.
செல்வமும் மீனாவும் இரவு பகலுமாக செய்த பணிவிடைகளாலும் சரியான நேரத்தில் கொடுத்த மருந்துகளாலும் என் முழங்கால் வலி இப்போது பெருமளவு குணமாகி இருந்தது. இப்போது நான் எந்த ஊன்றுகோலின் உதவியும் இல்லாமல் அதிகாலையில் கடற்கரை வரை தனியாகவே உலாவச் சென்று வருகிறேன். மறுபுறம் மூத்த மகன் கார்த்திக் தன் வாழ்வில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தான். அவன் வங்கியின் முதன்மை மேலாளராக மாறியிருந்தான். அவனது செல்வ செருக்கு வானளவிற்கு உயர்ந்திருந்தது. ஆனால் அந்த பணக்கார வாழ்க்கையின் பளபளப்பிற்கு பின்னால் அவனது குடும்பத்தின் வறுமை இப்போது வெளிப்படையாக தெரிந்தது. அவனது ஒரே மகன் அஜய் இப்போது 22 வயது நிறைந்த நவீன நாகரிகம் கொண்ட இளைஞனாக வளர்ந்திருந்தான். கார்த்திக் அஜய்க்கு பணத்தின் மதிப்பை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருந்தானே தவிர உறவுகளின் மதிப்பை ஒருபோதும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அஜய்க்கு அவனது பெற்றோர்கள் வெறும் ஏடிஎம் இயந்திரத்தை போலத்தான் தெரிந்தார்கள். எப்போது வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தான். ஒரு மாலை நேரத்தில் கார்த்திக்கின் ஆடம்பரமான உணவு மேஜையில் இரவு உணவு பரிமாறப்பட்டது. கார்த்திக்கும் ரம்யாவும் ஆசையோடு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது அஜய் தன் புதிய விலை உயர்ந்த ஸ்மார்ட் போனை மேஜையின் மீது சத்தமாக வைத்தான். அப்பா, எனக்கு லண்டனில் உள்ள ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பிற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் நாளை காலையிலேயே விமானத்தில் டெல்லி செல்ல வேண்டும். அடுத்த வாரம் லண்டனுக்கு பயணம். அங்கிருந்து தான் என் படிப்பு தொடங்கும் என்று எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் நேரடியாக உத்தரவிடும் தோணியில் கூறினான். கார்த்திக் அதிர்ச்சியோடு அஜயை பார்த்தான். லண்டனா? ஆனால் மகனே, நீ இதை பற்றி என்னிடம் முன்னரே பேசவே இல்லையே. அங்கு படிப்பதற்கும் தங்குவதற்கும் செலவு மிக அதிகமாக இருக்குமே. என் சேமிப்பில் இருக்கும் பெரும் தொகையை செலவழிக்க வேண்டும் அல்லது இந்த வீட்டின் மீது கடன் வாங்க வேண்டும் என்றான். ரம்யா உடனே அஜய்க்கு ஆதரவாக, என்ன கார்த்திக், இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? நம் ஒரே ஒரு மகன் லண்டன் சென்று படிக்கப் போகிறான் என்றால் சமூகத்தில் நம்முடைய பெயர் எவ்வளவு உயரும் என்று யோசித்துப்பார். பணத்திற்கு என்ன குறை? கடன் வாங்கி கொள்ளலாம். எப்படியும் அஜய் தான் நம்முடைய வயதான காலத்து சாய்மானம். அவனுக்காக செலவழிக்காமல் வேறு யாருக்காக செலவழிக்க போகிறோம் என்றால் ரம்யா. அஜய் தன் மனதிற்குள் ஒரு தந்திரமான புன்னகையை வரவழைத்து கொண்டான். எதற்கும் மறுமொழி கூறாமல் தன் அறைக்கு சென்று துணிகளை பெட்டியில் அடுக்க தொடங்கினான். அவன் தன் பெற்றோரை தன் ஆதரவாக நினைக்கவில்லை. மாறாக வெளிநாடு செல்வதற்கான ஒரு ஏணியாக மட்டுமே பார்த்தான். இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் வீட்டில் என்றும் அநீதிக்கு இடமில்லை என்று பெரியவர்கள் கூறுவார்கள். மனிதன் தான் செய்த பாவங்களை இந்த உலகம் மறந்துவிட்டது என்று நினைக்கின்றான். ஆனால் நம் வினைகளை கணக்கெழுதும் அந்த இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. அன்றைய இரவு அஜய் தன் அறையில் பெட்டிகளை அடுக்கிக் கொண்டிருந்தான். ரம்யாவும் அவனது செலவிற்காக பீரோவிலிருந்து நகைகளை எடுத்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென கார்த்திக்கு தன் தலையின் பின்புறத்தில் ஒரு பயங்கரமான தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. அவன் வரவேற்பறை நாற்காலியிலிருந்து எழ முயன்றான். ஆனால் அவனது கால்கள் அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. ரம்யா, அஜய், இங்கே வாருங்கள், என் உடம்பு என்று கார்த்திக்கின் வாயிலிருந்து தழுதழுத்த குரல் மட்டுமே வெளிவந்தது. அடுத்த சில நொடிகளில் கார்த்திக்கின் உடலில் முழு வலது பக்கமும் கை கால் மற்றும் முகத்தின் ஒரு பகுதி முற்றிலும் செயலிழந்து போனது. அவன் நாற்காலியிலிருந்து சத்தத்துடன் தரையில் விழுந்தான். அவனது வாயிலிருந்து உமிழ்நீர் ஒழுகத் தொடங்கியது. கண்கள் நிலை குத்தின. என் மூத்த மகன் கார்த்திக்கு பயங்கரமான பக்கவாத நோய் தாக்கியிருந்தது. கார்த்திக், உங்களுக்கு என்னாச்சு என்று கத்திக்கொண்டே சமையல் அறையிலிருந்து ஓடி வந்த ரம்யா கார்த்திக் தரையில் துடிப்பதைக் கண்டாள். அஜயும் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். ஆனால் தன் தந்தையின் இந்த நிலையை பார்த்ததும் அவனது முகத்தில் எந்த ஒரு பதற்றமோ பயமோ இல்லை. மாறாக ஒருவித எரிச்சல் தான் தெரிந்தது. கார்த்திக் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். இவர் குணமடைய பல வருடங்களாகும். ஒருவேளை இனி பழைய நிலைக்கு வரவே முடியாமல் கூட போகலாம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். ரம்யாவிற்கு தன் ஆடம்பர வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக தோன்றியது. அஜய் லண்டன் செல்வது ஏற்கனவே முடிவான ஒன்று. அஜய் கையில் பெரிய பயண பெட்டியுடனும் கடவு சீட்டுடனும் கார்த்திக்கின் அறைக்குள் நுழைந்தான். கார்த்திக்கின் நெஞ்சம் பதறியது. அவன் தன் மனைவி ரம்யாவை பார்த்தான். அவளோ தன் பையை தூக்கி கொண்டு கிளம்ப தயாராக நின்றாள். ரம்யா, நீயும் என்று கார்த்திக் கேட்க ரம்யா பெருமூச்சு விட்டு கொண்டே முகத்தை திருப்பி பேசினாள். கார்த்திக், அஜய் தனியாக போகிறான். புதிய நகரம், புதிய நாடு. அவன் அங்கு நிலைபெற என் உதவி தேவைப்படும். அதனால்தான் நான் அவனுடன் லண்டன் செல்கிறேன். உங்களுக்கு வங்கியிலிருந்து ஓய்வூதியம் வருகிறதல்லவா? அதை வைத்துக்கொண்டு வேலைக்காரனின் துணையோடு இங்கேயே ஓய்விடுங்கள். வீட்டு பழைய வேலைக்காரன் ராமநாதனிடம் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். ஒரு வாரத்தில் அஜயை சேர்த்துவிட்டு நான் திரும்பி வந்து விடுவேன். ராமநாதன் உங்களை கவனித்துக் கொள்வான் என்றாள்.
தன் மனைவி மற்றும் மகனின் இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. அவனுக்கு சரியாக 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அதே காட்சி நினைவுக்கு வந்தது. இதே பங்களாவின் முற்றத்தில் வைத்து தன் வயதான இரும்பிக் கொண்டிருந்த பெற்ற தகப்பனான என்னையையும் தான் பெற்ற தாயான சிவகாமியையும் அவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் அல்லவா என்று வரலாறு தன்னைத்தானே திரும்பச் செய்தது. தன் தந்தையின் பாதையில் கார்த்திக் விதைத்த அதே முள் இன்று அவனது சொந்த நெஞ்சில் வேலாக பாய்ந்தது. அஜயும் ரம்யாவும் அவனை அந்த ஆடம்பர பங்களாவில் துடிக்கவும் அளவும் விட்டுவிட்டு தங்களது விலை உயர்ந்த காரில் ஏறி விமான நிலையம் நோக்கி புறப்பட்டனர். கார்த்திக் படுக்கையில் தனியாக கிடந்து தன் நிலையை எண்ணி கதறி அழுது கொண்டிருந்தான். ஆனால் அந்த நிசப்தத்தில் அவனது அழுகுரலை கேட்க யாருமே இருக்கவில்லை. கார்த்திக் தன் அந்தஸ்தின் அடையாளமாக கருதிய அந்த 2 அடுக்கு பங்களா இன்று அவனுக்கு ஒரு பயமுறுத்தும் பால் நிலமாக மாறியிருந்தது. மனைவியும் மகனும் அவனை ஒரு வேலைக்காரனின் பொறுப்பில் விட்டுவிட்டு லண்டன் சென்று விட்டனர். ஆனால் விதியின் கொடூர விளையாட்டு இதோடு முடியவில்லை. ரம்யா சென்ற அடுத்த கணமே அந்த வேலைக்காரன் ராமநாதனும் கார்த்திக்கின் பீரோ திறந்து கிடப்பதைக் கண்டு அங்கிருந்த மிச்ச மீதி பணத்தை அள்ளிக்கொண்டு ஓடிவிட்டான். கார்த்திக் தன் மென்மையான படுக்கையில் உயிரற்ற பிணம் போல் கிடந்தான். அவனது பாதி உடல் முற்றிலும் செயல் இழந்திருந்ததால் அவனால் நினைத்தாலும் ஒரு புறம் சாய்ந்து படுக்கக்கூட முடியவில்லை. அறையின் ஜன்னல் வழியே வெயில் வருவதும் போவதுமாக இருந்தது. ஆனால் கார்த்திக்கின் வாழ்வில் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. கார்த்திக் 3 நாட்களாக தனியாக பசியிலும் தாகத்திலும் துடித்து கொண்டிருந்தான். அவனது தொண்டையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இறங்கவில்லை. பசியினாலும் தாகத்தினாலும் அவனது நா வறண்டு போயிருந்தது. படுக்கைக்கு மிக அருகில் இருந்த மேஜையின் மீது தண்ணீர் குவளையும் ஒரு கண்ணாடி டம்ளரும் இருந்தன. அவை வெறும் 2 அடி தூரத்தில்தான் இருந்தன. ஆனால் பக்கவாதத்தால் முடங்கிய அந்த பலவீனமான உடலுக்கு அந்த 2 அடி தூரம் 2 கிலோமீட்டர் தூரத்தை போல தோன்றியது. கார்த்திக் நடுங்கும் தன் இடது கையை மிகுந்த சிரமத்துடன் முன்னோக்கி நீட்டினான். அவனது விரல்கள் கண்ணாடி டம்ளரை தொட்டன. ஆனால் நிலை தடுமாறி டம்ளர் தரையில் விழுந்து சிதறியது. தண்ணீரும் தரையில் ஓடியது. கார்த்திக்கு எவ்வளவு தாகம் எடுத்ததென்றால் அவனது எச்சில் கூட வறண்டு விட்டது. அவன் மேஜை மீது இருந்த தண்ணீர் குவளையை தொட முயன்றான். அவனது விரல்கள் அதன் பிடியை மட்டுமே தொட்டன. குவளையும் கீழே விழுந்து தண்ணீர் முழுவதும் தரையிலிருந்த விரிப்பில் உறிஞ்சப்பட்டு விட்டது. கார்த்திக் எப்படியோ படுக்கையிலிருந்து தரையில் விழுந்து அந்த ஈரமான விரிப்பில் தன் நாக்கை தேய்க்க முயற்சி செய்தான். எப்படியாவது கொஞ்சம் தண்ணீர் தன் தொண்டைக்குள் சென்றுவிடாதா என்ற ஏக்கம் அவனுக்கு. கார்த்திக்கின் கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக பெருகி ஓடியது. அவன் தன் வறண்ட நடுங்கும் குரலில், யாராவது இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், அஜய், ரம்யா என்று கத்த முயன்றான். ஆனால் அந்த ஆடம்பர பங்களாவின் நிசப்தத்தில் அவனது பலவீனமான குரல் எதிரொலித்தது அவனிடமே திரும்பி வந்தது. அப்போது அவனது பார்வை அறையின் மூலையில் இருந்த தூசி படிந்த கிருஷ்ண பகவானின் படத்தின் மீது விழுந்தது. கார்த்திக்கு மீண்டும் மீண்டும் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அதே காட்சிகள் நினைவுக்கு வந்தன. தன் வயதான தாய் சிவகாமி முழங்கால் வலியால் துடித்து கொண்டிருந்த எனக்காக மருந்து பெட்டியை கேட்டபோது அவன் அதை தூக்கி எறிந்து மறுத்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. என்னுடைய பழைய இரும்பு பெட்டியை அவன் காலால் உதைத்து முற்றத்தில் தள்ளியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இறைவா, இது நான் செய்த எந்த பாவத்திற்கான தண்டனை என்று படுக்கையில் கிடந்து கார்த்திக் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். என் வயதான பெற்றோரை சுமை என்று நினைத்தேனே. இன்று என் சொந்த மகனும் மனைவியும் என்னை ஒரு நடைவினமாக விட்டுவிட்டு சென்று விட்டார்களே. வினையின் பயன் எனக்கு கிடைத்து விட்டது. நான் எதை விதைத்தேனோ அதைத்தான் என்று அறுவடை செய்கிறேன் என்று கதறினான். பொழுது சாய்ந்தது. வீடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. கார்த்திக் பசியால் துடித்தான். அவனது வயிறு பசியால் சுருண்டது. பணம், வங்கி மேலாளர் நாற்காலி, சமூகத்தில் இருந்த செல்வாக்கு எல்லாமே எவ்வளவு போலி என்பதை அவன் உணர்ந்தான். மரணம் மிக அருகில் அவனுக்கு நிற்பது போலவும், இந்த ஆடம்பர பங்களாவிற்குள்ளேயே அவன் துடிதுடித்து உயிரை விடப்போவது போலவும் அவனுக்கு தோன்றியது. அன்று என் தம்பி செல்வம் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கலாமே, என் பெற்றோர் சிந்திய கண்ணீருக்கு மதிப்பு கொடுத்திருக்கலாமே என்று அவன் ஏங்கினான். ஆனால் காலம் கடந்த பின் வருந்தி என்ன பயன்? கார்த்திக் தன் கண்களை மூடிக்கொண்டு இந்த வேதனையை தாங்க முடியாமல் இறைவனிடம் தன் மரணத்தை பிச்சையாக கேட்கத் தொடங்கினான். இரவு சுமார் 9 மணி இருக்கும். சுற்றிலும் மயான அமைதி நிலவியது. அப்போது திடீரென பங்களாவின் முதன்மை வாசலில் சாவி சுழலும் சத்தம் கேட்டது. கார்த்திக் அதிர்ச்சி அடைந்து தன் இடது கண்ணை திறந்து பார்த்தான்.
ஒருவேளை தன் மனைவி ரம்யாவின் மனம் உருகி அவள் லண்டனில் இருந்து திரும்பி வந்து விட்டாளோ, அல்லது தன் மகன் அஜய் தன்னை இந்த நிலையில் விட்டு சென்ற குற்ற உணர்ச்சியில் ஓடி வந்து விட்டானோ என்று அவன் நினைத்தான். முற்றத்திலிருந்து காலடி சத்தம் மெல்ல மெல்ல கார்த்திக்கின் படுக்கை அறையை நோக்கி நகர்ந்தது. அறையின் கதவு திறந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் 2 நிழல்கள் அறைக்குள் நுழைந்தன. அந்த முகங்களை பார்த்ததும் கார்த்திக்கின் நெஞ்சு துடிப்பு ஒரு கணம் நின்றுவிட்டது. அந்த முகங்கள் ரம்யாவியுடையதோ அஜயினுடையதோ அல்ல. தன் கனவிலும் நினைத்து பார்க்காத 2 மனிதர்கள் அங்கு நின்றிருந்தார்கள். முன்னால் அவனது தம்பி செல்வம் நின்றிருந்தான். அவனுக்கு அருகில் வெள்ளை வேட்டையுடன் கைகளை குப்பியபடி வயதான நானே நின்றிருந்தேன். வாசலில் நின்று எங்களை பார்த்ததும் கார்த்திக்கு இது கனவா நனவா என்று புரியவில்லை. அவனது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. பசி, தாகம் மற்றும் நோயினால் பலமிழந்து போயிருந்த அவனது பாதி உடல் நடுங்கத் தொடங்கியது. அவன் நடுங்கும் தன் இடது கை விரலால் எங்களை நோக்கி காட்ட முயன்றான். ஆனால் அவனது வாயில் இருந்து ஒரு முழுமையான வார்த்தை கூட வரவில்லை. அப்பா, செல்வா என்று மட்டுமே முனகினான். தன் அண்ணனின் இந்த பரிதாபமான நிலையை கண்டதும் என் இளைய மகன் செல்வத்தின் நெஞ்சம் உருகியது. அவன் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. கையில் இருந்த பையை தரையில் தூக்கி போட்டுவிட்டு ஓடி வந்து கார்த்திக்கின் படுக்கை அருகே அமர்ந்தான். அண்ணா, உங்களை இந்த நிலைமையில் யார் மாற்றியது என்று கார்த்திக்கின் செயலிழந்த வலது கையை தன் 2 கைகளாலும் பற்றி கொண்டான். செல்வத்தின் கண்களில் இருந்து உதிர்ந்த கண்ணீர் துளிகள் கார்த்திக்கின் கைகளில் விழுந்தன. அவனுக்கு பின்னால் அவனால் ஒரு காலத்தில் காலால் உதைத்து தள்ளப்பட்ட அதே பழைய ஊன்றுகோலை ஊன்றியபடி நானும் மெதுவாக அந்த அறைக்கு நுழைந்தேன். என் முகத்தில் எப்போதும் இருக்கும் அதே எளிய புன்னகையும் கண்களில் ஒரு தந்தையின் பாசமும் மட்டுமே இருந்தன. மேஜையின் மீது கண்ணாடி டம்ளர் உடைந்து கிடப்பதை கண்ட செல்வம் அங்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டான். அவன் வேகமாக சமையலறைக்கு சென்று ஒரு சுத்தமான செம்பில் வெதுவெதுப்பான தண்ணீரை கொண்டு வந்தான். மிகுந்த பாசத்தோடு கார்த்திக்கின் தலையை அடியில் தன் கையை கொடுத்து அவனை லேசாக தூக்கி அவனது வறண்ட உதடுகளில் தண்ணீரை ஓட்டினான். தாகத்தால் தவித்து கொண்டிருந்த கார்த்திக்கின் தொண்டைக்குள் தண்ணீர் துளிகள் இறங்கியதும் அவனது பிராணனுக்கு ஒரு புதிய ஜீவன் கிடைத்தது போல் இருந்தது. தண்ணீர் குடித்த பிறகு அவன் பெருமூச்சு விட்டான். ஆனால் அவனது உள்ளம் பச்சாபிதானத்தினால் வெந்து கொண்டிருந்தது. செல்வா, என்னை அப்படியே விட்டு விடுங்கள். நான் இந்த தண்டனைக்கு தகுதியானவன்தான். நான் உங்களையெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்தினேன். இன்று கடவுள் என்னை என் சொந்த வீட்டிலேயே கைதியாக்கி விட்டார். அஜயும் ரம்யாவும் என்னை இப்படி தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? என்னை காப்பாற்றாதே செல்வா, என்னை இறக்க விட்டுவிடு என்று அழுது கொண்டே தழுதழுத்த குரலில் கூறினான் கார்த்திக். நான் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தேன். என் ஊன்றுகோலை படுக்கையின் ஓரமாக சாய்த்து வைத்துவிட்டு கார்த்திக்கின் பக்கவாதத்தால் முடங்கி கிடந்த காலடிக்கு அருகில் அமர்ந்தேன். சுருக்கமிழந்த என் வயதான நடுங்கும் கரங்களை அவனது தலையின் மீது வைத்தேன். மகனே கார்த்திக், அமைதியாக இருப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எவ்வளவுதான் திட்டினாலும் அந்த பிள்ளை வேதனையில் துடிக்கும் போது எந்த ஒரு தகப்பனாலும் சும்மா இருக்க முடியாது என்று கூறும்போது என் தொண்டை அடைத்தது. லண்டன் செல்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு அஜய் செல்வத்திற்கு தொலைபேசியில் அழைத்து அப்பாவிற்கு பக்கவாதம் வந்துவிட்டது, நானும் அம்மாவும் லண்டன் செல்கிறோம், நீங்கள் வந்து அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டான். இந்த செய்தியை சிவகாமியும் செல்வமும் கேட்ட அடுத்த கணமே எங்களால் சும்மா இருக்க முடியவில்லை. உடனே நாங்கள் அங்கிருந்து கிளம்பி சென்னையின் இந்த மூலைக்கு ஓடி வந்தோம். இதை கேட்டதும் கார்த்திக்குள் இருந்த அரைகுறை அகந்தையும் நொறுங்கி சாம்பலானது. அவன் ஒரு சிறிய குழந்தையைப் போல அழத் தொடங்கினான். படுக்கையில் கிடந்தபடியே தன் இடது கையால் என் கால்களை பற்ற முயன்றான். பக்கவாதத்தின் காரணமாக அவனது முகம் ஒரு புறமாக இழுத்து கோணலாகி இருந்ததால் அவனால் சரியாக பேச முடியவில்லை. அவனது இடது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவன் தன் இடது கையால் என் பழைய கிழிந்த செருப்பை பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். நான் எதுவும் பேசாமல் என் கைகளை அவனது தலையிலேயே வைத்திருந்தேன். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் துளிர்த்தது. அவனது கண்ணீரை துடைத்து பாசத்தோடு அவனது கன்னங்களை வருடினேன். கார்த்திக், நாம் செய்யும் வினைகள் ஒருபோதும் தன் வலியை மறந்து விடுவதில்லை. 8 ஆண்டுகளுக்கு முன்பு நீ செய்தது உன்னுடைய வினை. அதற்கான பலனை இன்று நீ அனுபவிக்கிறாய். ஆனால் இன்று செல்வமும் மீனாவும் செய்வது அவர்களது தர்மம். தன் பிள்ளைகளை மன்னிப்பது மட்டும்தான் ஒரு தந்தையின் தர்மம். நீ இனி தனி ஆள் இல்லை மகனே. உன் முழு குடும்பமும் உன்னோடு இருக்கிறது என்றேன். அப்போது அறையின் வாசலுக்கு என் மனைவி சிவகாமியும் மீனாவும் வந்தனர்.
தன் மூத்த மகன் படுக்கையில் இப்படி பலவீனமாக கிடப்பதை பார்த்ததும் சிவகாமி தன் ஊன்றுகோலையும் கீழே போட்டுவிட்டு தள்ளாடியபடியே ஓடி வந்து கார்த்திக்கை அணைத்து கொண்டு அழுதாள். என் செல்லமே, என் பெத்த மனம் உன்னை ஒருபோதும் சபித்ததில்லையடா. நீ சீக்கிரமே குணமாகி விடுவாய். பார், உன் அம்மா வந்து விட்டேன் என்று கதறினாள். அந்த ஆடம்பர பங்களாவின் தரையில் உடைந்த கண்ணாடி துண்டுகளுக்கு இடையே இன்று வெறுப்பும் அகந்தையும் முற்றிலுமாக அழிந்து போயின. தங்களை பாரம் என்று துரத்திய மகனின் வெறிச்சோடிய வாழ்க்கையை அந்த அன்பான இதயங்களை கொண்டு பெரியவர்கள் தங்கள் பாசத்தால் நிரப்பினார்கள். அந்த பங்களாவிற்குள் இனி பேராசைக்கோ போலி கௌரவத்திற்கோ இடமில்லாமல் போனது. செல்வம், மீனா, சிவகாமி மற்றும் நான் அனைவரும் சேர்ந்து அந்த பால் வீட்டிற்கு மீண்டும் உயிர் கொடுத்தோம். கார்த்திக் படுக்கையிலேயே கிடந்தாலும் இப்போது அவனது மனதில் எந்த ஒரு தவிப்போ அல்லது தனிமையின் பயமோ இல்லை. அவன் யாரை பாரம் என்று நினைத்தானோ அந்த அன்பான குடும்பம் எப்போதும் அவனது கண் முன்னாலேயே நின்றது. செல்வம் தன் பள்ளி வேலைகளையும் கவனித்து கொண்டு கார்த்திக்கின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். அவன் தினமும் நகரின் சிறந்த மருத்துவர்களையும் உடற்பயிற்சி நிபுணர்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்தான். கார்த்திக்கின் செயலிழந்த வலது பக்க உடலில் மூலிகை எண்ணெய்களை தேய்த்து மருத்துவர்கள் அவனது விரல்களை அசைக்க முயலும்போது வலியால் கார்த்திக் கத்துவான். அந்த நேரங்களில் சிவகாமி அவனது தலையை தன் மடியில் வைத்துக் கொள்வாள். நம்பிக்கையோடு இருப்பா என் செல்லமே, நீ மிக விரைவில் உன் கால்களால் எழுந்து நடப்பாய் என்று தைரியம் கூறுவாள். மறுபுறம் மீனா தினமும் காலையும் மாலையும் புனித நீர் கொண்டு வந்து கார்த்திக்கு பருக கொடுத்து அவனுக்காக பத்திய உணவுகளை தயாரித்தாள். 6 மாத காலம் தவம் போன்ற அவர்களது தூய்மையான சேவைக்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கியது. ஒரு நாள் காலை நேரத்தில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்த போது செல்வம் கார்த்திக்கின் 2 கைகளையும் பற்றி கொண்டான். அண்ணா, இன்று நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த படுக்கையிலிருந்து எழ வேண்டும். பாருங்கள், அப்பா முன்னால் நிற்கிறார். நீங்கள் அவரிடம் நடந்து செல்ல வேண்டும் என்று நம்பிக்கையான குரலில் கூறினான். கார்த்திக் பயந்து கொண்டே தன் கால்களை தரையில் வைத்தான். அவனது வலது கால் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒவ்வொரு அடியாக முன்னோக்கி எடுத்து வைத்தான். செல்வம் மெதுவாக தன் கைகளை விலக்கி கொண்டான். கார்த்திக் தள்ளாடினான். அவனது நிலை தடுமாறியது. ஆனால் முன்னால் நின்ற நான் என் ஊன்றுகோலை கீழே போட்டுவிட்டு என் 2 முதிய கரங்களையும் முன்னோக்கி நீட்டி என் மகனான கார்த்திக்கை நெஞ்சார்ந்து தழுவிக்கொண்டேன். கார்த்திக் தன் தகப்பனின் மார்பில் சாய்ந்து அழுது தீர்த்தான். முடங்கி கிடந்த அவனது வலது கை இன்று முதல் முறையாக அசைந்து என் முதுகை கெட்டியாக பற்றி கொண்டது. கார்த்திக்கின் உடலிலிருந்து பக்கவாதத்தின் பாதிப்பு மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. அவனது மனதிலிருந்த பாவ அழுக்குகளும் முற்றிலும் கழுவப்பட்டு விட்டன. சில நாட்களிலேயே கார்த்திக் முழுமையாக குணமடைந்து விட்டான். அவன் ஊன்றுகோல் இல்லாமலேயே எளிதாக நடக்கத் தொடங்கினான். ஒரு மாலை நேரத்தில் அவன் எங்கள் முழு குடும்பத்தையும் வரவேற்பறையில் ஒன்று கூட்டினான். ஒரு வழக்கறிஞரை வரவழைத்து சில சட்டப்பூர்வமான பத்திரங்களை மேஜை மீது வைத்தான். அப்பா, அம்மா, செல்வம், நீங்கள் அனைவரும் கேளுங்கள் என்று கார்த்திக் கைகளை கூப்பி மிகுந்த பணிவோடு கூறினான். இந்த 2 அடுக்கு ஆடம்பர பங்களா, இந்த கார், இந்த பணக்கார வாழ்க்கை, இந்த அகந்தைதான் என் கண்களை குருடாக்கியது. இந்த பங்களாவில் எனக்கு இனி ஒரு கணம் கூட வாழ விருப்பம் இல்லை. அஜயும் ரம்யாவும் லண்டனின் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இனி அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இந்த ஆடம்பர பங்களாவை நான் விற்கப் போகிறேன் என்றான். செல்வம் அதிர்ச்சியடைந்து, ஆனால் அண்ணா, இதை விற்றுவிட்டு நீங்கள் எங்கே போவீர்கள் என்று கேட்டான். கார்த்திக் புன்னகைத்து கொண்டே செல்வத்தின் மீது கை வைத்தான். நான் உன்னோடு உன்னுடைய அந்த சிறிய வீட்டில் வாழப்போகிறேன் செல்வா. எனக்கு என் அப்பா அம்மா எங்கு இருக்கிறார்களோ அதுவே எனக்கு அரண்மனை. அது மட்டுமல்ல, இந்த பங்களாவை விற்பதன் மூலம் கிடைக்கும் 2 கோடி ரூபாயை கொண்டு நம் கடற்கரையோரம் ஆதரவற்ற பெரியவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய முதியோர் இல்லத்தையும் இலவச உணவு கூடத்தையும் கட்டப்போகிறேன். அதற்கு தர்மலிங்கம் முதியோர் இல்லம் என்று பெயர் வைக்கப் போகிறேன் என்றான். என் கண்கள் மகிழ்ச்சியால் குளிர்ந்தன. நான் கார்த்திக்கின் தலையில் கை வைத்தேன். மகனே கார்த்திக், இன்று நீ இந்த ஏழை தகப்பனின் நேர்மையான உழைப்பிற்கு உண்மையான பெருமையை தேடி தந்து விட்டாய். ஒரு மனிதன் தன் அகந்தையை கடலில் கரைத்து விடும்போதுதான் அவனது உண்மையான மறுபிறவி தொடங்குகிறது என்றேன். 1 வருடம் கடந்துவிட்டது. கடற்கரையோரம் ஒரு அழகான வெள்ளை நிற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது.
அதன் முதன்மை வாசலில் பெரிய எழுத்துக்களில் தர்மலிங்கம் முதியோர் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. இங்கு ராமேஸ்வரத்தின் பல ஆதரவற்ற பெரியவர்களும் அனாதை குழந்தைகளும் ஒரே கூரையின் கீழ் மரியாதையுடன் வாழத் தொடங்கினர். அது ஒரு மாலை நேரத்து ஆலய வழிபாட்டு தருணம். சங்கு ஒளியும் மணிகளின் ஓசையும் அந்த இடத்தையே ஆன்மீகமயமாக மாற்றியிருந்தது. நானும் சிவகாமியும் இல்லத்தின் முற்றத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்தோம். மீனா குழந்தைகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்தாள். அப்போது கார்த்திக்கும் செல்வமும் இரு சகோதரர்களும் தோளோடு தோள் நின்று தங்களது கைகளில் வழிபாட்டு தட்டை ஏந்தி இறைவனுக்கு ஆராத்தி எடுப்பதற்காக படிக்கட்டுகளை நோக்கி சென்றனர். கார்த்திக்கின் முகத்தில் இப்போது அந்த வங்கி மேலாளருக்கான தலைகணம் இல்லை. மாறாக ஒரு நல்ல மகனாகவும் சகோதரனாகவும் மாறியதற்கான மனநிறைவு மட்டுமே இருந்தது. இதற்கிடையில் 7 கடல் தாண்டி லண்டனில் உள்ள ஒரு ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பில் அஜயும் ரம்யாவும் தனிமையிலும் மன அழுத்தத்திலும் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அஜய் தன் தாயான ரம்யாவை ஒரு சிறிய வீட்டில் தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டான். வினைகளின் கணக்கு மிக துல்லியமாக இருந்தது. கார்த்திக் எதை விதைத்தானோ அதை அஜய் அறுவடை செய்தான். செல்வம் எதை விதைத்தானோ அதன் புண்ணியம் எங்கள் முழு குடும்பத்தையும் காப்பாற்றியது. இந்த உலகத்தில் நாம் செய்யும் நல்வினைகளும் தீவினைகளும் ஒருபோதும் தன் வழியை மறந்து விடுவதில்லை என்பதற்கு இந்த புனிதமான அலைகளே சாட்சியாக நின்றன. நன்றி.